ஸ்டீல் ஆஃப் த ஆக்ஷன்னே நினைக்கிறேன். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹசனுட்டுக்கு ஒரு பேக்கப் பவுலர் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம். அதுக்கு ஜேக்கப் டஃபிய ஒரு பேஸ் பிரைஸ்ல எடுப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல்ல வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த வருஷம் T20 ODI டெஸ்ட் இது மூணையும் சேர்த்தோம்னா இவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஐசிசி ரேங்கிங்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மங்கேஷ் யாதவ், அவரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இம்ப்ரெசிங்கான ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். அவரையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ணி வந்து 5.2 CR வந்து எடுத்தாங்க. அந்த டீமோட பிக்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யா இப்போ டெஃபினட்டா வந்து அந்த ரெண்டு ஸ்பாட் ஆக்சுவலி யாஷ் டேல வந்து ஒரு கன்சர்ன், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம அதை வந்து டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஸோ அவங்க இடத்துல வந்து ஒரு பிளேயர் தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து ஹார்டா போய் ஒரு மங்கேஷ் யாதவ் எடுத்தாங்க. அதே மாதிரி நம்பர் 3 லாஸ்ட் இயர் படிக்கல் டீசெண்டாக பண்ணாரு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு அவைலபிலிட்டி இல்லை, ஒரு இன்ஜுரின்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு பதிலாக ஸ்ட்ரைட்டாகவே வெங்கடேஷர் வந்து எடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வெங்கடேஷர் வந்து இப்போ ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. ஒரு லாஸ்ட் 2 இயர் ஐபிஎல் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த அளவுக்கு வந்து போல. பட் இந்த மாதிரியான ஒரு சாம்பியன் டீம்ல வந்து வராருன்னா அவரோட மொரால் வந்து மாறும், கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்து பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டா ஏன்னா கூட வந்து கோலி இருக்காரு, அவரோட டீம் பார்ட்னர் ரஜத் பட்டிதார் வந்து இருக்காரு. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த ஒரு நல்ல ஒரு ஜெல்லோட விளையாடுவார் நான் எதிர்பார்க்குறேன். பட் ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனாக தான் இருக்கு. அது வந்து கன்சர்னாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டீமுக்குள்ள வரப்போ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் வந்து ஒர்க் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். ஸோ ஓவரால் எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டாங்க. இந்த டீம்ல ஏதாவது கன்சர்ன் அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படின்னா இந்த கண்ணாடி வச்சுக்கிட்டு நம்ம தேடி தான் பார்க்கணும். பெரிய கன்சர்னே வந்து டெஃபினட்டா கிடையாது. பேக் டு பேக் டைட்டில் அடிக்கிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த ஒரு நம்ம அஜித் படத்துல ஒரு காமெடி வரும். அந்த ஒரு பக்கத்து ஆட்டோ வந்து கண்ணாடி திருப்புனா வண்டி ஓடுங்கிற மாதிரி. ஸோ கன்சர்ன்னு பார்த்தா டீம்ல கன்சர்ன் கிடையாது, அவங்களோட கிரவுண்ட்ல தான் வந்து கன்சர்ன்ங்கிற மாதிரி. ஸோ அங்க வந்து வின் பண்ணிட்டாங்கனாலே இப்போ வந்து கன்ஃபார்மா வந்து சூப்பரா வந்து பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் இயர் சாம்பியனா இருந்தாங்க. ஸோ இந்த டைம் வந்து டெஃபினட்டா பிளே ஆஃப்லாம் வந்து போயிடுவாங்க. இதுல வந்து டவுட்டான்னு நீங்க கேட்டீங்கன்னா டவுட் எல்லாம் கிடையாது, கன்ஃபார்ம் வந்து பிளே ஆஃப் போவாங்க. ஏன்னா நல்ல ஒரு ஸ்குவாட் இருக்கு, எல்லாமே வந்து பேலன்ஸ்டா இருக்குங்கிறப்போ என்ன வந்து கன்சர்ன்